சத்திய பெருமாளை தாராம். சரி என்ன சொல்கிறாள் பாருங்க. கண்ணகத்தில் வல்ல இறக்கில் கண்ணனாய் நமக்கிருந்து கண்ணனாய் நமக்கிருந்து அவளையோடு என்னை தேடும் ராணி வாடுறானே கானகத்தில் வந்த கண்ணனாய் நமக்கிருந்து அவளையோடு என்னை தேடும் ராணி அடுத்தவர்கள் செய்து மாடுறானே நபியிலே சென்றல்லவோ நபியிலே சென்றல்லவோ அழைத்தே வாரா துமாலே கொட்டி வாரா சுவாமி இதோ வாருங்கள். கானகத்திலே என்னை நினைத்து ஒரு பக்தனானவன் அறிய பெரும் தவம் செய்கின்றான். நல்லது. அதாவது நல்லதா? நல்லது சுவாமி. என்ன செய்யணும் கேளுங்க. என்ன செய்யணும்? அவனுடைய மதி திரும்புவதற்குள்ளாக அவனை இந்த கைலாசம் நீங்கள் அழைத்து வர வேண்டும். என்னால முடியாது சுவாமி. முடியாதா? நந்திய பெருமாளே, என்ன முடியாது என்ற வார்த்தை எப்படி வரலாம் உங்களுக்கு? என்னுடைய கோலத்தை பாருங்க. எங்க போட்டிருக்கீங்க பாப்போம். என் கோலத்தை பாருங்க. எங்க போட்டிருக்கீங்க? அந்த கோலத்தை என் ரூபத்தை பாத்தீங்க இல்லையா? மாட்டு தலை மனித உடல். இந்த ரூபத்தோடு நான் பூலோகத்துக்கு போனா என்னைய மக்கள் பார்த்துட்டு பாக்கல. இப்பவே உன்னை எல்லா மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பாத்தீங்க இல்லையா? கடல் தாண்டி வரை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னைய பார்த்துட்டு இருப்பாங்க. நேர்ல பார்த்தாங்கன்னா இங்க புடிச்சு சூடனி கொண்டு போயிருவாங்க. அதனால சுவாமி என்னால முடியாது. சரி, ஆமா. இப்ப என்ன செய்யணும்? உங்களை நினைத்து எப்போது எந்த ரூபம் கேட்டாலும் கிடைக்க முடியாத வருந்தித்தாரு. அப்படியான சென்று வருகிறேன். வரத்தானே வேணும். நந்தி, கவலை வேண்டாம். சரி, எங்க சென்று என்னை ஒரே மனதோடு நினைப்பாய். அப்பொழுது சொர்க்கமாக மாறும். சென்று வா. அப்படியானது சென்று வருகிறேன். சென்று வா என்னுடைய மகன். அப்படி என்று சரி நந்தி பெருமானை நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? பூலோகம் போகணும். ஆமா, பகவான் கொஞ்ச நேரம் தான் கொடுத்திருக்கிறாரு. சரி, அதற்குள்ளாக வளரக்கலையை கூட்டிட்டு வரணும். இப்படியே போனா எல்லாரும் ஏன் நந்தி எங்க போறீங்கோ? போய் கட்டக்கார எது வர போறீங்கோ? சொல்லி வேறு இப்படிலாம் சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க. இப்படி ஆமா, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஏன் காலக்கலையை பார்த்துட்டு ஏதோ சேப்ப கட்டு நடக்கும் போதே ஒரு மாதிரியா தான் இருக்கும். இவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டே போனோம் வைங்களேன். சரி, வளரக்கலை சொன்ன நேரத்துக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது. அதனாலே ஒரு வேதியை போல நாம வடிவெடுக்க வேண்டும். நிச்சயமாக. அப்படி என்று தலையோ மொட்டை, நெற்றியிலே திருநீர் வட்டை, காவி சட்டை, கழுத்திலே உத்தராட்ச மாலை, ஆமா, இவையெல்லாம் அணிந்து கொண்டு பாத குரடு. சரி, இவையெல்லாம் அணிந்து கொண்டு நேர கள்ளப்படை வனத்தை வருகின்றாராம். கள்ளப்படை வனத்துல வந்து சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவ்வளவு வெட்டா வழியா இருக்கு. அதுல 5 கரையா புத்து இருக்கு. அது என்னது? கரையா முத்துனா பாம்பு புத்துனு. அப்படியா? ஆமா. ஆனால் மனதில் நினைக்கின்றான். இந்த மனம் தானே சிவபெருமான் சொன்னார். நிச்சயமாக. ஆனால் இங்கே மனிதர்கள் யாருமே ஒரே பாம்பு புத்தாலியா இருக்கு. ஆமா, கரைய புத்தாலியா இருக்கு. அதுல ஒரே ஒரு புத்தில இருக்கு மட்டும். சரி, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சாட்சர மந்திரத்தை காதிலே கேட்டாராம். சரி, அப்பதான் மனதில் நினைக்கின்றார். என்ன? அதாவது சிவபெருமானுடைய மந்திரம் காதில கேட்குதுன்னு சொன்னா வல்லரக்கு நிச்சயமாக இந்த வனத்திலே தான் இருக்க வேண்டும். அப்படி என்று கூர்ந்து கவனிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கரையான் முற்றுக்குள்ளே இருந்து சத்தம் வருவதை கண்டார். அப்படியானால் இங்கேதான் வல்லரக்கன் இருக்கிறான். அப்பா சிவபெருமான் சொன்ன மாதிரி இவன் தவமும் பெரிய தவம் தான். இப்படி தவம் செய்யறனே வல்லரக்கா எழும்புறாங்கதான் எழும்புவானா? கை தொட்டி எழும்புனால் கலர் தூக்கி விடுவான். ஒரு கல்ல தூக்கி எரிஞ்சா எழும்புவானா? விதனப்பட்டுருவான் இல்லையா? கல்ல தூக்கி கல்லா போலி சாப்பிடுவான். ஒரு கம்ப மட்டும் தட்டி எழுப்பினா மண்ணா போலி சாப்பிட்டுருவாங்க. அப்ப இவ யார் நினைச்சு தவம் செய்யறான்? ஆண்டவன் சிவபெருமான் நினைத்து அவருடைய பெயரை உச்சரித்தால் மட்டும்தான் இவனை நாம எழுப்ப முடியும். நிச்சயமாக. அப்படி என்று ஆனா இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அதுல சிவன்
இல்லாத யாருமே கிடையாது. ஆமா. சிவபெருமான் பேரிலே அப்படி. நாமல் ஒரு தெய்வீக கானத்தை இசைத்தால் ஆ. நிச்சயமாக இவனை எடுத்துள்ளலாம். ஆமா.